Hello friends, welcome to my channel Decode. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா Hackerrank-ஓட செகண்ட் வீடியோ தான். ஓகேவா, நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், பேசிக்கான ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு நியூவான ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ஒரு பேசிக்கான ப்ராப்ளம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறமா அட்வான்ஸாக போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைன் கண்டினியூ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணால் நான் ஃபஸ்ட் லைனில் வந்து அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி தரணும். நெக்ஸ்ட் லைனில் வந்து அந்த ரெண்டு நம்பரையும் வந்து கழிச்சு தரணும். ஒரு நம்பரை கழிச்சு தரணும். நெக்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அவுட்புட்டாக தரணுங்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது கேட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் சிம்பிளாக இருக்குன்னு தெரியும் உனக்கு. ஃபஸ்ட்டுனா ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுறோம், a + b. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டு a - b. நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட்டு a * b. ஸ்டார்னா மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய. ஓகேவா, ஸோ இதை அவங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான், சிம்பிளான கோடு தான், ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப வச்சு போட்டோம் ரன் கோட் இருந்துச்சா. அப்போனா நம்ம போட்ட கோட் கரெக்டு. சப்மிட். ஓகே, முடிஞ்சு. ஓகே, ஸோ அதை விடுங்க, நெக்ஸ்ட் சேலஞ்ச் போவோமா. நெக்ஸ்ட் சேலஞ்ச். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் என்னென்னா சம்திங் டிவிஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு நம்பர் கொடுத்துட்றாங்க 4, 3ன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து டிவிஷன் பண்ணி தரணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. அதாவது 4/3 கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி கேல்சியில் கொஞ்சம் நம்மளோட வேலை இருக்குது. கால்குலேட்டர் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா 4/3 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. 4/3 டிவைட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆன்சர், இந்த மாதிரி ஒரு ஆன்சர். ஓகேவா, ஸோ அது எப்படின்னா 4/3 யூஸ்வலாக என்ன ஆன்சர் வருது, 1.3333 வருது. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, 1 கேட்குறாங்க. ஸோ அதாவது இந்த முழு எண்ணை மட்டும் கேட்குறாங்க. அதாவது முழு எண் அந்த ஹோல் நம்பரை மட்டும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து அந்த எல்லாமே டிவைட் பண்ணி வரும்ல, அந்த ஆன்சரை கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பைத்தானில் வந்து 2 ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3/5 வந்து 0 தான். ஏன்னா 3/5 என்ன ஒரு ஆன்சரு, ஏன்னா 0 பாயிண்டில் வரும். ஓகேவா, ஸோ இது எப்படி வெளியே வருதான், எங்கே இருக்கா 3/5 என்ன வருது ஆன்சரு 0.6 வருது. ஸோ இதோட முழு நம்பர் வந்து 0. ஸோ அந்த முழு நம்பரை மட்டும் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த 2 டபுள் டேஷ் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த முழு பின்னத்தையுமே ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து 3/5. ஸோ 3/5 ஈக்குவல் டு கொடுத்துட்டு 0.6 வந்து 6 வேணும் அப்படின்னா சிங்கிள் ஸ்லாஷ் மட்டும் யூஸ் பண்ணணும். அதே 0 மட்டும் வரணும், அந்த முழு எண் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா, ஸோ இந்த கான்செப்ட் புதிய விதத்துக்காக இந்த ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, முழு நம்பரை கேட்குறாங்க. முழு நம்பர் வேணும்னா என்ன பண்ணணும், டபுள் டேஷ் யூஸ் பண்ணணும், /b. அதே மாதிரி பிரிண்ட்டு a /b. சிங்கிள் ஸ்லாஷ் வந்து முழு எண்ணையும், அதாவது ஃபுல்லாக அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எல்லா வேலையுமே ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக சிங்கிள் ஸ்லாஷ். டபுள் ஸ்லாஷ் எதுக்கு, அந்த முழு எண்ணை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக. ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ரன் சப்மிட். ஓகே, கோட். ஓகே, ஸோ இதில் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இதோட நம்மளோட கங்க்ராட்ஸ் வந்துச்சு. அதாவது ஃபஸ்ட் ஆர் வாங்கிட்டோம். ஓகே, சூப்பர். ஸோ நீங்களும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்ப்போம். ஸோ இந்த 2 ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கு, ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் அட்வான்ஸான ப்ராப்ளம்ஸ், ஃபார் லூப் யூஸ் பண்ணி, வைல் லூப் யூஸ் பண்ணி, அண்ட் தென் லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு அதெல்லாம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோஸில் வரும். ஓகேவா, okay guys, thanks for watching this video. Bye, have a nice day.